ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ரூட் ஸ்டூடெண்ட் லவ் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் அப்படின்ற கான்செப்டில் ட்ராமா பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வழக்கம் போல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்டேஷனாக போகும். வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு கேன்டீனில் இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போது ஒரு பொண்ணு சிஸ்டர் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்களா, அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப சோகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் என்னடி நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜன்யா என்ன சொல்லிகிட்டு இருக்கான்னா, அவள் வந்துட்டு என் வயசு இருக்க பொண்ணு தான், ஆனால் கொரியா குரூப்பை சேர்ந்தவ. நம்ம எப்படி தாய்லாண்டை சேர்ந்த பசங்களோ அதே மாதிரி அவள் கொரியாவை சேர்ந்த பொண்ணு. அவள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்களாம் வழி அனுப்பிட்டுருக்காங்க. ஏன்னா அவள் வந்து ஸ்கூலை விட்டு போராடி. ஏன் போகிறா, என்ன ஆச்சு? அதுவும் இன்னும் 1 வருஷம் தானே இருக்குது அவளுக்கு ஸ்டடீஸ் முடியறதுக்கு. ஆமாம், இன்னும் 1 வருஷம்தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்பானால காசு கட்ட முடியல. ஸோ ஸ்கூலை ட்ராப் பண்ணிவிட்டு போக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கா. வேறு எதுவும் இல்லை. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸில் சோகமாக அவளை வந்து வழி அனுப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கேங்க்கும் வந்துட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அந்த பொண்ணை பார்க்கும்போது. இங்கே நம்ம சி வந்துட்டு பியானோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாள். அப்போ மியூசிக் மேம் வந்துடுவாங்க. சிக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சாரி மேம், நான் வந்துட்டு தெரியாமல் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லிகிட்ருப்பா. ஏன்ப்பா இவ்வளோ பயப்படுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ப்ராக்டிஸ் தானே பண்ணிகிட்ருக்க, பண்ணிக்கோ அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் தலை தெறிக்க ஓடி வருவாங்க. அதை பார்த்துட்டு அவங்க, என்ன பொண்ணு நீ, இப்படி தான் நீ வந்துட்டு தரையில் ஓடி வருவியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேரை வந்து நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு தரையில் ஓடாமல் அப்புறம் என்ன வானத்தில் என்னால் பறக்க முடியும் அப்படின்னு வந்துட்டு நக்கல் பண்ணுவாங்க. அப்போ அவங்க, டீச்சரே நக்கல் பண்ணுற அளவுக்கு ஆயிட்டல அப்படி சொல்லிட்டு திரும்பியும் நம்ம ஹீரோயின் பேர் நோட் பண்ணிட்டு போவாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க போயிட்டாங்களான்னு பார்த்துட்டு சீக்கிட்ட, ஏண்டி இவங்க மட்டும் இப்படி இருக்காங்க, அவங்கள புரிஞ்சிக்கவே முடியல, இன்றைக்கி பாரு ரொம்ப என்கிட்ட கரிச்சு கரிச்சு கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு சி என்ன சொல்கிறேன்னா, எனக்கு ஒன்றும் அப்படி தோணலப்பா, இன்றைக்கி அவங்க என்கிட்ட என்னமோ ரொம்ப ஸ்பீடாக நடந்துக்கிட்ட மாதிரி தான் இருந்தது. ஏன் தெரியுமா, இந்த பியானோவில் எப்போவுமே வந்துட்டு ஜாய் மட்டும் தான் பெர்மிஷன் இருக்குது வாசிக்க, எனக்கு வாசிக்கவே பெர்மிஷன் கிடையாது. ஆனால் இப்போ நான் வாசிச்சுமே அவங்க என்ன எதுவுமே சொல்லலைன்னா, அப்போ அவங்க வந்துட்டு இன்றைக்கி நல்ல விதமாக நடந்த மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாள். இங்கே நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்காக நம்ம சாய் வந்திருப்பானா, அவன் வந்து சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப சோகமாக இருக்க மாதிரி இருக்குமா, என்ன சார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒரு டாக்குமெண்ட் எடுத்து காமிப்பார். அதில் நம்மளோட சியோட டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சந்தோஷமாக பார்த்துவேன், திருப்ப திருப்ப வந்துட்டு அப்படியே முகமே மாறிடுது அவனுது. அதே மாதிரி நம்ம ஹீரோவும் கொஞ்சம் சோகமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் பிரின்ஸிபல் கேட்பாங்க, நம்மளுக்கு வேறு வழியே இல்லையா? ஆமாம் மேடம், நம்மளுக்கு வேறு வழியே இல்லை, அவளோட அம்மா வந்துட்டு பேங்க்ரப்ட் ஆகிட்டாங்களாம், ஸோ அவங்களால ஃபீஸ் பே பண்ண முடியாது. அப்போ வாங்க நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து ப்ரே பண்ணிப்பாங்க, அவளுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு. ஆக்சுவலி இவங்களும் வந்துட்டு நம்ம சியை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொரியா சேர்ந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா அம்மா நல்ல ஃபீஸ் கட்டாமல் முடியாமல் போச்சோ, அதே மாதிரி இப்போ சி அம்மாவுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஸோ சி வந்துட்டு இந்த ஸ்கூலில் இப்போது இருப்பாளா மாட்டாளா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்டேட்டில் வந்து நிற்கிறாங்க கடைசியில். இங்கே நம்ம ஹீரோயின் கேன்டீனில் ரொம்ப சந்தோஷமாக மோட்டர் சைக்கிளில் எப்படி போகிறதுன்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம சி வந்துட்டு, சும்மா அதை பற்றி பேசிகிட்டு இருக்காதடி, நீ சொல்கிறதுலாம் பார்த்தாலே பயமாக இருக்குது, மோட்டர் சைக்கிளெல்லாம் வந்துட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனால் பயமாக இருக்கும். யார் எப்படிலாம் சொன்னால், அதெல்லாம் இருக்காது, சூப்பராக இருக்கும், அதுவும் செம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது அது இருக்கிற ஃபீலே வேறு லெவல் அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி மியூசிக் மேம் வந்துட்டு அந்த ஒரு பெல் அடிப்பாங்களா, பெல் அடித்தா பேசக்கூடாது. நம்ம ஹீரோயின் அப்படி சைலண்ட்டாக இருப்பாங்க. ஆனாலும் அவங்களால அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வண்டி தான் ரொம்ப பிடிக்குமே, வண்டி ஓட்டுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். ஸோ அதனால் அந்த வண்டி இப்படி தான் ஓட்டணும் அப்படி தான் ஓட்டணும்னு சொல்லிட்டு விடாமல் தன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்கே மியூசிக் மேம் வந்துட்டு பெல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் பெல் அடிச்சுட்டு இருந்தவங்க நம்ம ஹீரோயின் பக்கத்துலேயே வந்து பெல் அடிப்பாங்களா, அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்து சைலண்ட்டாக ஆவாங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சமாக பேசினாலே அவ்வளோ பனிஷ்மெண்ட் இருக்கும். இப்போ வர யாருமே மதிக்காமல் தொணன்னு பேசிட்டே இருந்துட்டாங்களா. ஸோ கையோட மியூசிக் மேம் வந்துட்டு நம்ம ஹீரோயினை மேடம் ஃப்ரான்சி முன்னாடி நிறுத்திடுறாங்க. மேடம் ஃப்ரான்சி கேட்குறாங்க, ஸ்கூல் ரூல்ஸ் தெரிஞ்சும் ஏன் நீ இப்படிலாம் பண்ண? மேடம் என்ன மேம் நீங்கள் ரூல்ஸ்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, இதெல்லாம் ரொம்ப பழைய ஃபேஷன் ரூல்ஸாக இருக்குது, எங்கள் ஸ்கூலில் நீ வந்து பழைய ஃபேஷன்னு சொல்கிறியா அப்படின்னு வந்து மியூசிக் மேம் சொல்ல, ஆமாம் ரொம்ப பழசாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை அதை செய்ய விடாது இதை செய்ய விடாது சொல்லியிருக்கீங்க, அதுவும் எஸ்பெஷலி சாப்பிட்ற டைம் குளிக்கிற டைம் இது ரெண்டுமே எங்கள் டைம் தானே, இதில் போயிட்டு ஏன் கை வைக்கிறீங்க அப்படிலாம் வந்துட்டு அவங்க வீரவசனெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா. அப்போ மேடம் ஃப்ரான்சி சொல்லுவாங்க, இங்கே பாரு ரூல்ஸ் வந்து எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண தான் வச்சுருக்காங்க, அதெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின், ரூல்ஸ்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறதை எங்களுக்கு பிடிக்கல மேம், எதுக்கு அந்த ரூல்ஸ்லாம் வச்சுருக்கீங்க, அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ எப்பயோ பின்னாடி வந்திருப்பார். அவர் என்ன சொல்வார்னா,
இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நடத்தி தான் இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்வாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு இவன் எப்படி வந்தான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு புரியுது ஆனாலும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சரிங்க மேடம், நம்ம வந்துட்டு இப்போ ஒரு புதுசாக ஒரு லா ஒன்று கொண்டு வரலான்னு இருக்கோம்ல, அதுக்கு மேடம் ஃப்ரான்சியும் ஆமாம் ஒன்று கொண்டு வரலான்னு இருக்கோம். அதை வந்துட்டு நம்ம இவகிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கட்டும். கரெக்டாக சொன்னீங்க சார். நானும் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். சரி உனக்கு வந்துட்டு இன்னையிலேருந்து புதுசாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ புதுசாக ஏதோ யோசிச்சு வச்சுருக்காங்க போல இருக்கே, அது தெரியாமல் வாயை வேற விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் லன்ச் டைமில் வந்துட்டு மேடம் ஃப்ரான்சி தான் இருப்பாங்களா. நம்ம ஹீரோயினுக்குலாம் வந்துட்டு ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ வேறு அவங்க இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் போச்சு இன்றைக்கி செத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி போய் நிற்பாங்களா. இன்னையிலேருந்து நீ தான் வந்து இந்த லன்ச் டைம் அப்புறம் குளிக்கிற டைம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்த்துக்க போகிற, எல்லாமே உன் கண்ட்ரோலில் தான் இருக்க போகுது, நீ தான் உங்களுக்கு எல்லாருக்குமே லீடராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இது நம்புறதா நம்பக்கூடாதானே வேறு இருக்கும். அந்த டைம் அவங்க வேறு அதை சொல்லிட்டு போயிடுவாங்களா. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினை கையிலே பிடிக்க முடியாது. எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வேறு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி வேணால் சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்குலாம் வந்துட்டு கண்ட்ரோலே கிடையாது அப்படின்னு வேறு அனௌன்ஸ் பண்ணி விட்டுருவாளுங்க. ஸோ அங்கே அப்படியே அடித்து பிடிச்சிட்டு எப்பவுமே சைலண்ட்டாக இருக்கிற அந்த கேன்டீன் வந்துட்டு ரொம்ப அலங்கோலமாக ஆகிடும். மேடம் ஆல்ரெடி கிளாஸ்க்கு வந்து கேட்பாங்க, என்ன பசங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிங்களா, இன்றைக்கி லன்ச் எப்படி போச்சு. அதுக்கு பசங்க எல்லாருமே மேம் சூப்பராக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம மியாவும் சேர்ந்து சொல்லுவாள். நம்ம சாய் தான் வந்துட்டு மியாவை முறைச்சி பார்த்துட்ருப்பா. நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸில் நம்ம ஹீரோயினை பாராட்டி தள்ளுறாங்க. சூப்பராக நம்ம ஸ்கூலுக்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லோரும் நெக்ஸ்ட் லஞ்சுக்காக வந்திருப்பாங்களா. பார்த்தா வந்துட்டு பிளேட்ஸ்லாம் போட்ட இடத்துல இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் போயிட்டு மேடம் ஃப்ரான்சி கிட்ட கேட்டுட்ருப்பாங்க. மேடம் ஏன் வந்துட்டு யாருமே பிளேட்ஸ்லாம் க்ளீன் பண்ணவே இல்லை, பிளேட்ஸ்லாம் க்ளீன் பண்ணணுமா, நீங்களாம் போய் போட்டிங்களா அந்த இடத்துல. இல்லை மேம் போடலை. போடாமல் எப்படி க்ளீன் பண்ணுவார் அவர், அது உங்கள் தப்பு தானே, புரியுதா இப்போது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய வேலை இல்லையே, அவங்க அப்படியே வந்துட்டு டேபிள்லாம் க்ளீன் பண்ணும்போது பிளேட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கே நீ வந்து ரூல்ஸ் சொல்லி தெரியா, போ என்ன பண்ண தெரியும்ல, ஏதாவது பண்ணி அவங்கள சாப்பிட வை போ அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி. அப்படியே வந்துட்டு சோகமாக வருவாங்களா. அப்போ நம்ம சாய் வரை கேட்பா, இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, உன்னால தான் இப்போ எங்களுக்கு இந்த நிலமை, இப்போ நாங்கள் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கேட்பா. நம்ம ஹீரோயின் சரி நம்ம எல்லோரும் வாஷ் பண்ணலாம். என்னது நம்ம எல்லோரும் வாஷ் பண்ணணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் கிளாஸே கத்தும். அப்போ நம்ம ஹீரோயின் சரி இப்போ இது ஏன் தப்பு தானே, நானே வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சியும் போயிட்டு தனியாக பிளேட்ஸ்லாம் வாஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பசங்களுக்குலாம் வந்துட்டு பசி வயிற்று கில்லும். அப்படியே வந்துட்டு எல்லோரும் பசிக்குதே அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்களா. நம்ம ஹீரோயினும் சியும் வந்து ஒரு வழியாக வாஷ்லாம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டப்பா இப்போ வாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் ஒரே டைமில் ஓடி வருவாங்க. ஓடி வந்துட்டு அந்த சாப்பாடுலாம் வேணும் அடிச்சிட்டு இருப்பாளுங்களா. அப்போ வந்துட்டு ஒரு சாப்பாடுக்கு இன்னும் அப்படியே கீழே விழுந்துடும். அது பார்த்துட்டும் எல்லாமே தப்பு தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்தே பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுவாளுங்க. நம்ம ஹீரோனுக்கு தலையே பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இங்கே ஷவர் பண்ணுற இடத்த பார்த்தா நம்ம ஹீரோயினும் ஷவருக்கும் சேர்த்து தானே பெர்மிஷன் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்துட்டு தண்ணி வந்து ஆஃபே பண்ணல, எல்லாருமே ஷவரை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு சியை பார்த்து சரிடி நீ போய் ஃபஸ்ட்டு ஷவர் பண்ணிட்டு வா அப்படி சொல்லிட்டு அனுப்புவாங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு பெரிய க்யூவாக இருக்கும். ஜடியை கிட்டே போயிட்டு ஏன்டி இவ்வளோ பெரிய க்யூவாக இருக்குது, எல்லாம் அந்த சாய் தான் 1 மணி நேரமாக குளிச்சுட்ருக்கா, இன்னும் வெளியே வந்த பாடே இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். சி கிட்ட போய் லைனில் நின்றுட்டு இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து தூங்கியே போயிடுவாங்களா அங்கே ஒரு பில்லரில் சாஞ்சு. அப்போ நம்ம சி வந்துட்டு என்னடி பண்ணுற பாரு, அங்கே தான் வந்துட்டு பாத்ரூம் ஃப்ரீயாக இருந்ததில்ல, போய் குளிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினும் சரிடி விடு அப்படி சொல்லிட்டு குளிக்கலான்னு உள்ளே போவாங்களா. அதுக்குள்ளே வந்துட்டு மேடம் ஃப்ரான்சி வந்துடுவாங்க. குளிக்கிற டைம் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் போய் தூங்குங்க. மேடம் ஆனால் நான் குளிக்கலையே, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான், கிளம்பு அப்படி சொல்லிவிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப கடுப்பாக அப்படி போவாங்களா. நைட் டைமில் நம்ம ஹீரோயின் யாருக்குமே தெரியாமல் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வருவாங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு மேடம் தெரேசா கிட்ட மாட்டிப்பாங்க. மேடம் தெரேசா என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாங்களா. அது ஒன்றும் இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சா அதனால் என்னால் குளிக்க முடியல, இப்போ நான் போயிட்டு வரட்டுமா. முடியாது. ஏன் என்னால் முடியாது, நான் வேணால் யூஸ் பண்ணிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் நல்லா ஐஸ்லாம் வைப்பாங்க. ஆனாலும் அவங்க முடியவே முடியாது. இது உனக்கு வந்துட்டு பாடமாக இருக்கணும், அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணுறாங்க, நீ வந்துட்டு இப்போ நீ ரூல்ஸை மீறிட்டேன்னா அப்புறம் நாளைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் போட்டு கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹீரோயினும் வந்துட்டு எதுவுமே பேசாமல் திரும்பி உள்ளே போயிடுவாங்க.
நெக்ஸ்ட் டே மார்னிங்குமே பெரிய க்யூ நிற்குமா, அதை பார்த்து நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்கு பெருசாக க்யூ இருக்குது, எல்லாம் அந்த சாய் தான் இன்றைக்கும் வந்துட்டு 1 மணி நேரம் குளிச்சிட்ருக்கா, என்னது இன்றைக்கும் குளிக்கிறாளா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேறு ரெஸ்ட் ரூம் வழியாக போயிட்டு அவர் ரெஸ்ட் ரூமை வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்புறம் என்ன மேடம் இவ்வளோ நேரம் குளிக்கிறீங்க பாருங்கள் அங்கெல்லாம் சோப்பாக இருக்குது அப்படி சொல்லுவாங்களா, அதை பார்த்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நம்ம ஹீரோயின் அப்படி தாண்டி பண்ணுவேன் 1 மணி நேரமாக குளிச்சிட்ருக்கியா அப்படி சொல்லிட்டு தண்ணி எடுத்து நம்ம சாய் மேலேயே ஊற்றி விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவளும் வெளியோடி வந்துடுவாளா, போங்க எல்லாருமே பொறுமையாக குளிச்சுட்டு ஆனால் சீக்கிரமாக வந்துடணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்து மிரட்டி எல்லாரையும் அனுப்பி விடுவாங்க. இப்போ அவங்க தானே இன்சார்ஜ், ஸோ அதனால நம்ம ஹீரோயின் மிரட்டோன்னு எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறாங்க. அப்புறம் எங்கள் கேன்டீன்லேயும் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, போங்க லைன்லேயே போங்க எல்லாருமே வந்துட்டு ப்ராப்பராக உட்காரணும் புரியுதுங்களா, சாப்பாடில் சிந்தக்கூடாது, பிளேட்ஸ்லாம் வந்துட்டு எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே போடணும் அப்படிலாம் வந்துட்டு ரூல்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மேடம் ஃப்ரான்சி ஆர்டரி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ மேடம் ஆர்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, போகிற போக்கு பார்த்தா இந்த பொண்ணு நம்ம ஸ்கூல் ரூல்ஸே மாற்றிட போல் இருக்குது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேடம் ஃப்ரான்சி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னவா வேணால் இருந்துட்டு போகுது, ஆனால் இன்னும் அவள் சாப்பிடாம என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மேடம் ஆர்டரி வந்துட்டு உனக்கு என்னம்மா இவ்வளோ பாசமாக அவன் மேலே அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஆர்டரி மேம் கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு வந்து என் தப்பெல்லாம் நல்லாவே புரிஞ்சிருச்சு, நம்மளாம் வந்துட்டு ஸ்கூல் ரூல்ஸை ஓரளவுக்கு அது ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா அப்புறம் அங்கே ஒபீடியன்ட்டே இருக்காது, பசங்க வந்துட்டு ஒழுங்காகவே நடந்துக்க மாட்டாங்க அப்படின்றது எனக்கு புரிஞ்சிருச்சு, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ நம்ம ஹீரோயின் ஆனால் எனக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும் இருக்குது. என்ன வேண்டுகோள், அது ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் வந்துட்டு நிறைய ரூல்ஸ் வச்சுருக்கீங்க, அதில் 1-2 வேண்டான்னு எனக்கு தோணுது. அதாவது சும்மா சும்மா லைட்டாக கொஞ்சம் சவுண்டு வந்தாலே வெளியே அனுப்புறது, பனிஷ்மெண்ட் பெருசாக கொடுக்கறது, அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே நான் கமிட்டியில் பேசி என்னன்றதை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை அனுப்பி விட்டுறாங்க. ஆனால் நம்ம கிட்ட மட்டும் ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்டேருந்து வந்திருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமாக அப்படியா அப்படி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவா. அப்போ அவங்க இங்கேயே இருந்து கொஞ்சம் படிச்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லெட்டரில் என்ன படிச்சிருப்பான்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழவே ஆரம்பிச்சிடுறா. மேபி அவங்க பேங்க்ரப்ட் ஆனது, அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியாமல் போனதுன்ற மாதிரி எல்லாமே எழுதியிருக்காங்க போல இருக்குது. அதெல்லாம் நினச்சி இங்கே அழுதுட்டுருப்பாளா. இதெல்லாம் வந்துட்டு பிரின்ஸிபலும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி சியோட அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற கதையெல்லாம். அப்போது வந்துட்டு இந்த பக்கம் சி அழுதுகிட்டே வந்தவன் நம்ம ஹீரோயினை பார்ப்பா. ஹீரோயின் அவளை பார்த்துட்டு என்னடி ஆச்சு ஏன் அழுகுற அப்படின்னு கேட்பாங்களா. ஒன்றும் இல்லடி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னது என்ன ஆச்சு நம்ம வேணால் போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம சி இல்லை இல்லை நானே போகிறேன். என்னது போறியா, அதாவது போயிட்டு வந்துடுவேண்டி. அப்படியா சரி ஓகே, அப்படின்னா வந்துட்டு சீக்கிரமாக அவங்க அம்மாவை பார்த்துட்டு வந்துரு. அப்புறம் வந்துட்டு அம்மாவை பார்க்கும்போது நான்லாம் அவங்கள கேட்டேன்றதையும் கரெக்டாக சொல்லிடணும் சரியா அப்படின்லாம் சொல்லி நம்ம சி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்ம சி ரொம்ப கவலை தான் சுற்றிட்டு இருப்பாள். அப்படி அவள் இருந்ததுனால அவளுக்கு உடம்பே சரியாமல் போயிடுச்சு போல இருக்குது. அப்போ மேடம் ஆர்டரி அவளை வர பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு தாய் கன்சோல் சார் தன் வராருமா அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா என்னை இந்த ஸ்கூல்லேருந்து அனுப்ப போகிறீங்க தானே அப்படின்னு கேட்பா. அப்போயே நம்ம ஹீரோ வந்துடுவாரா, இங்கே பாருமா நான் அவனை பார்க்க தான் வந்தேன். என்னை எதுக்கு பார்க்க வந்தீங்க, நான் என்ன அந்தளவுக்கு வருத்தா அப்படின்னு கேட்பா. இங்கே பாருமா நீ இப்படிலாம் பேசக்கூடாது, ஏன் உங்கள் அம்மா மேலே நீ கோவமாக இருக்கியா. நான் ஏன் எங்கள் அம்மா மேலே கோவமாக இருக்க போகிறேன், எல்லோரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க, எனக்குன்னு இருந்த படிப்பும் போகுது. எங்கள் அம்மா மேலே எனக்கு வருத்தம் தான், அவங்க மட்டும் அவங்க நிலைமை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் ப்ரிப்பேராக தான் ஆகியிருப்பேன். இப்போது அதுக்கு கூட டைம் இல்லை, அது நினைக்கும் போது தான் வருத்தம், எனக்கு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்பவே வாழ்க்கையை வெறுத்த மாதிரி பேசிகிட்ருக்கா. அவள் வயசுக்கு அவள் பேசுகிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் சமாதானமாக போகுமா அப்படின்னு வந்துட்டு எவ்வளவோ அவளை சமாளிப்பார். ஆனாலும் அவள் வந்து அதெல்லாம் கேட்குற மாதிரியே இருக்காது. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பற்றிலாம் பேசுவாங்க. உனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பற்றிலாம் கூட கொஞ்சம் யோசிச்சுப்பார், அவளுங்களுக்கும் ஒன்று பிடிக்கும் தானே அப்படிலாம் பேசுவார். அப்போ தான் நம்ம சி வந்துட்டு நம்ம ஹீரோயினெல்லாம் யோசிச்சு பார்ப்பா. அப்படியே வந்துட்டு அழுதுகிட்டே படுத்துட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோயின் வந்துடுவாங்க. என்னடி ஆச்சு சுத்தமாக உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்பாங்க. அவள் அழுறதை பார்த்துட்டு ஏண்டி அழுதுகிட்டே இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நான் இந்த சண்டேவே போகிறேன்டி. என்னது சண்டேவே போறியா, ஏன் சரி விடு, ஆனால் வந்துடுவேல. இல்லை என்னால் இங்கே ரொம்ப நாள் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி சப்போஸ் நான் இந்த ஸ்கூலில் இல்லை நான் வேறு எங்கேயாவது போயிட்டேன்னா கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா. என்னடி சொல்கிற, இந்த வயசில் நம்ம படிக்காமல் என்ன பண்ணுறது அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம ஹீரோவும் கேட்டுட்டு தான் இருப்பார். இங்கே பாரு நீ இன்னும் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே, இங்கே பாரு நீ அதெல்லாம் யோசிக்கவே தேவையில்ல, ஆனாலும் நீ இவ்வளோ கேட்குறதுனால நான் சொல்கிறேன்,
நீ எப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நம்ம என்றைக்குமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தாண்டி இருப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு வந்து இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீக்கும் அதே மாதிரி தான் உள்ள சந்தோஷமாக தான் இருக்கும். அவ்வளோ கஷ்டத்துலேயே சிரிச்சிட்ருப்போம். இங்கே மியூசிக் மேம் வந்துட்டு நம்ம சீக்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏம்மா இன்னும் வந்துட்டு பியானோ வாசிச்சிட்ருக்க, போ ஆல்ரெடி உன் திங்ஸ்லாம் பேக் பண்ணுற வேலையை பாரு, அப்புறம் இங்கேருந்து நீ போகும்போது ஏதாவது விட்டுட்டு போயிட்டேன்னா அப்புறம் எடுக்கிறது கஷ்டம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பின்னாடி வந்துட்டு, ஏன் அப்படி சொல்கிறீங்க, நீனும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லவே இல்லையாம்மா நீ இந்த ஸ்கூலை விட்டு ஒரேடியே போகிறேன்னு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு தெரியவே வரும். சியை வந்து தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, என்னடி என்னென்னமோ சொல்கிறாங்க, மேடம் சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சி எதுவுமே பேச மாட்டா. என்னடி என்கிட்ட சொல்கிறதுக்கு எதாவது தயக்கமா, இல்லை நீ என்னை ஃப்ரெண்டாகவே நினைக்கலையா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சி எதுவுமே சொல்லாமல் அவள் கையை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிடுவா. நம்ம ஹீரோயின் ரொம்பவே இங்கே அழவே ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி மேடம் ஃப்ரான்சியில் சொல்லுவாங்கன்னா, சரி சி வந்துட்டு ஸ்கூலை விட்டு போகிறா, பசங்களா அவள் வந்துட்டு இப்போ உங்களுக்கு ஒரு ஃபேர்வெல் ஸ்பீச் கொடுப்பா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பசங்களுக்கெலாம் அவ்வளோ ஷாக்காக இருக்கும். எனது சி ஸ்கூலை விட்டு போகிறாள் அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம சாய்க்கு கூட கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் இங்கே அழவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கே ஹீரோ வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. வழக்கம் போல் நம்ம ஹீரோ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காசு கடனாக தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அவர் சிரிச்சுக்கிட்டே, காசு கடனாவா, சரி எவ்வளோ வேணும், ஆனால் எதுக்கு அப்படின்னு கேட்பாரு. ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட் சி இருக்கா இல்லைங்களா, அவளை பற்றி தெரியும்ல, அவள் வந்துட்டு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக கொஞ்சோண்டு காசு மட்டும் தர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் பார்த்துக்கிட்டே இருப்பாரா. நீங்கள் ரொம்ப நல்லவர் தானே, காசு கொடுப்பீங்க தானேன்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு எதுவுமே பேசாமல் இருப்பாரா. இதை வந்து நீ முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்வார். நம்ம ஹீரோயின், ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் ரொம்ப மோசமான அங்கிளாக மாறிட்டீங்களா, ஏன் இப்படி ஆகிட்டீங்க, நீங்கள் நான் வந்துட்டு காசு ரிட்டன் கொடுத்துட்றேன், என் ஃப்ரெண்டுக்கு உங்களை ஹெல்ப் தானே பண்ண சொல்கிறேன், நீங்கள் அது கூட பண்ண மாட்டிங்களா, நீங்கள் ரொம்ப மோசமாக மாறிட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப அதிகமாக பேசுவாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ பேசி முடிச்சிட்டேன்னா இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்வார். நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமாக வெளியே போகிற மாதிரி போயிட்டு ஹீரோ ரூம்குள்ளே வந்துட்டு அழுதுகிட்டே நிற்பாங்களா. நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் இப்போ அழுகுற, இங்கே பாருண்ணா, நம்மளுக்கு நினச்ச மாதிரிலாம் எதுவுமே மாற்ற முடியாது, எல்லாமே அது நடந்த மாதிரி தான் நடக்கும், நம்ம வந்துட்டு எதையும் மாற்றுறதுக்கும் இங்கே இல்லை, புரியுதா, ஓ டைம் வேஸ்ட் பண்ணாத, உன் ஃப்ரெண்டு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு ஒரு நல்ல மெமரிஸாக கொடுக்க பாருங்க, இந்த மாதிரி இங்கே உட்காந்து அழுகிறது வேஸ்ட்டு, புரியுதா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தலையெல்லாம் தட்டி கொடுத்து அனுப்புவார். அப்புறம் இங்கே நம்ம சி வந்துட்டு ரொம்ப சோகமாக நடந்து வந்துட்டு பல காரிடாரில். அப்போ பசங்களாம் சேர்ந்து நம்ம சிக்காக ஒரு பெட்டர் ஃபேர்வெல்ல கொடுக்கணும்னு சொல்லி எல்லாருமே கேண்டில்ஸ்லாம் கையில் வச்சுட்டு பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சிக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் சி அப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பா. அப்புறம் வந்துட்டு இங்கே நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும், நீ வரியா அப்படின்னு கேட்பாங்க. நான் இப்போ தானே போயிட்டு வந்தேன், சரி ஓகே நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுவாங்க. அப்போ தான் நம்ம சி வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அது வந்து நம்ம ஜன்னியாக தான் கொடுத்துருப்பா. என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பானா, இதெல்லாம் வந்துட்டு நானும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து தான் உனக்கு வாங்கணும், ஓப்பன் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போயிருப்பா. அதை நம்ம சி வந்துட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அதில் வந்துட்டு அழகான ஒரு ஏஞ்சல் மாதிரி ஒரு டால் இருக்குமா, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருப்பா. அப்போ நம்ம சாய் வருவா. சாயை பார்த்தோன்னே நம்ம சீக்கே ஷாக்காக இருக்கும். இந்த சாய் பொண்ணு என்ன சொல்லுவானா, அவளே வந்து கொஞ்சம் கஷ்டமாக சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனாலும் என்ன சொல்லுவானா, உன் கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு சுற்றிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நிலைமையை நினச்சா மாற்றலாம், ஆனால் வந்துட்டு பாரு யாருமே மாற்றவே இல்லை, இதை வந்துட்டு அவள் வேறனே ஏற்றி விடணும்னு சொல்கிற மாதிரி இல்லை, அவளுக்கும் இருக்கிற ஆதங்கத்திலே பேசுகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம சி வந்துட்டு இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை, நாங்கள் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லுவா. அப்போது இல்லை இல்லை நீ சப்போர்ட் பண்ணாத, நீயே யோசிச்சு பாரு, அவள் வந்து உன்னை பாவம் தான் படுறாளே தவிர மற்றபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்னமோ பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. நம்ம சீக்கு வந்துட்டு ரொம்ப கவலையாக இருக்கும். இல்லை இல்லை நீ சொல்கிறத நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு அழுதுகிட்டே இருப்பாள். நம்ம ஹீரோயின் வந்துட்டு தூக்கிட்டு இருந்தவங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்ப்பாங்களா, சியை காணோம் பெட்டில், எங்கே போனா அவள் அப்படி சொல்லிட்டு தேடிகிட்டே வருவாங்க. அப்போ சிஸ்டர் தெரேசா வேற, எங்கே போகிற நீ அப்படி சொல்லிட்டு வருவாங்களா. அதை பார்த்து நம்ம ஹீரோயின், இல்லை சியை காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் தெரேசாக்கே லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்கும். இங்கே நம்ம சி வந்துட்டு எல்லாருமே அவளை விட்டு போயிட்டாங்க அப்படின்ற முடிவு பண்ணி குதிக்கலானே போயிட்டா. அப்போ கரெக்டாக வந்துட்டு சிஸ்டர்ஸும் நம்ம ஹீரோயின்லாம் வந்துடுவாங்களா, கிட்டே வந்தீங்கன்னா குதிச்சிருவேன் அப்படி சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கா எல்லாரையும். எல்லாருமே தூரமாகவே நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் எல்லோரும் நம்ம ஹீரோக்கெலாம் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவும் வந்துடுறாரு. கீழே நம்ம சாய் வந்து நின்றுட்டுருக்கான். அவனுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சியை பார்க்கும்போது. ஆம்புலன்ஸு, ஃபயர் சர்வீஸ்லேருந்து ஆளுன்னு எல்லாருமே வந்துடுறாங்க. ஆனால் நம்ம சி தான் இங்கே வந்துட்டு கொஞ்சம் கூட மனசு இறங்குறதாவே இல்லை.
அவளை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா தான் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு பார்த்தா, இப்போ இந்த சாய் சொன்னபடி நம்ம ஹீரோயினும் வந்துட்டு ஒழுங்கான ஃப்ரெண்டாக இல்லையோ அப்படின்ற மாதிரிலாம் தோணியிருக்கும். ஸோ யாருமே எனக்கு இல்லை, எல்லாருமே என் கூட வந்துட்டு ஏதோ ஒரு இறக்கத்துல தான் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தான் இங்கே நின்றுட்டுருக்கா. அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. அவளும் சொல்லி நம்ம ஹீரோயின் அவள் பக்கத்துலேயே போய் நின்றுட்டுருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்திருப்பார். ஹீரோ வந்து அவர் சிஸ்டர்ஸ் கிட்டலாம் நீங்கள் கீழே போய் நில்லுங்க, நான் பேசி கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவார். இங்கே நம்ம ஹீரோயின் ரொம்ப எமோஷ்னலாக என்ன பேசிகிட்டு இருப்பாங்கன்னா, ஏன்டி இப்படிலாம் பண்ணுற, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, நீ மட்டும் இப்போ குதிச்சேன்னா நானும் கூட சேர்ந்து குதிச்சிருவேன் புரியுதா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோ தான் வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பார் சி கிட்ட. இங்கே பாரு சி, எனக்கு புரியுது, உன் நிலமை நல்லாவே புரியுது, நீ எந்த மாதிரி நிலமையில இருக்கணும் புரியுது. இங்கே பாரு, நீ மட்டும் இப்போ இந்த மாதிரி நிலமையில இருக்குன்னு தெரிஞ்சால் உங்கள் அம்மா எவ்வளோ கவலைப்படுவாங்க அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி அவளும் வந்துட்டு நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறேன், அம்மா என் கூட வந்துடுங்க அப்படிலாம் சொல்லுவாளா. இங்கே பார்சி, அதான் நான் சொல்கிறேன், நீ மட்டும் இப்போ நீ ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டேன்னா உங்கள் அம்மா அதை நினச்சி காலம் ஃபுல்லாக கஷ்டப்படுவாங்க, அதான் நீ ஆசைப்படுறியா அப்படிலாம் கேட்பாரு. அவள் வந்துட்டு அம்மா நான் ஒன்று மிஸ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கிட்ட வரும்போது அப்படியே கீழே விடுற மாதிரி கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகும். கீழே இருக்கவங்களுக்குலாம் பதறி போயிடும். சிஸ்டர்ஸ்க்கும் அப்படி தான், நம்ம சாய்க்கும் அப்படி தான். நம்ம ஹீரோ அதுக்குள்ளே நம்ம சீயை பிடிச்சிருவாரு. அவன் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பான் நம்ம ஹீரோ மேலே சாஞ்சு. இங்கே நம்ம ஹீரோயினும் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்க. இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இந்த பக்கம் சிஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு அவளுக்கு ஒன்றும் இல்லை, சேஃபாக தான் இருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பசங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். நம்ம சாய்க்கு தான் வந்து ரொம்பவே குற்றுணர்ச்சியாகவே இருக்கும். அவளே நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தவளை தேவையில்லாமல் நம்ம தான் அதை சொல்லி குழப்பிட்டோமோ அப்படின்ற மாதிரி இருக்கும் அவளுக்கு. ஆனால் அவள் வேணும்னே மீன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டா. பட் அவள் சொன்னது அவளை வந்துட்டு இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம சியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்காங்க போல இருக்குது. அவள் கொஞ்சம் டிப்ரெஷனில் இருந்தா இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்திருக்கா. ஸோ கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் கூட இருந்தே அவளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம சியை தனியாக வந்து பேசுவாரா. அப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தியா? இல்லை, எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கவே தைரியம் இல்லை, அவங்களுக்கு நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ல, அவங்கள பார்க்கறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை அப்படிலாம் சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்வார்னா, இங்கே பாருமா, எனக்கு உன் நிலமை நல்லாவே புரியுது, ஆனால் இன்னொரு வாட்டி உன்னை நீ ஹர்ட் பண்ணிக்கணும்னு தயவு செஞ்சு யோசிக்காத, ரொம்ப ஸ்ட்ராங்காக இரு புரியுதா, யாரையுமே பார்த்து பயப்படாத, எல்லாமே உன்னால் முடியும்னு கொஞ்சம் நீ ஃபஸ்ட்டு உன்னை நம்பு அப்படிலாம் வந்துட்டு கொஞ்சம் நிறையவே பாசிட்டிவான தாட்ஸ்லாம் சொல்லுவார். அவளுக்கும் அதெல்லாம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு சீக்கு வந்து குட் பைலாம் சொல்லிவிட்டு அனுப்பலான்னு பார்ப்பாங்க. ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாங்களா. அப்போ பிரின்ஸிபல் மேம் வருவாங்க. அதை பார்த்துட்டு மேடம் ஆட்ரி, என்ன ஆச்சு பிரின்ஸிபல், ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்பாங்க. இந்த பக்கம் கிளாஸில் பார்த்தா மேடம் ஃப்ரான்சி வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம், சி வந்துட்டு இனிமேல் நம்ம கிளாஸில் தான் படிக்க போகிறா அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் எல்லோரும் சீயெல்லாம் வந்து வெல்கம் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, ரொம்பவே ஹாப்பியாக. நம்ம சி நல்லா தூங்கிட்டுருக்கா. ஆனால் நம்ம ஹீரோயின் மட்டும் வந்துட்டு சீயை வச்சு பார்த்துட்ருக்காங்க. அப்போ தான் அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம ஹாங் கிட்டே இவங்க சொல்லியிருப்பாங்க, இங்கே பாரு, நம்ம சீயை வந்து என்றைக்குமே தனிமையை விடக்கூடாது, அவளை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் புரியுதா, அவள் எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்துடவே கூடாது, அதுக்கு நம்ம அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ தூங்காமல் அவளே பார்த்துட்ருக்காங்களா. காலையில் வந்துட்டு கண்ணில் கருவிழி வந்து அப்படியே இருக்காங்க. அதை பார்த்துட்டு மரியா, இங்கே பாரு, நீ வந்துட்டு இப்படியே ஆகிட்டு இருந்ததுன்னா உன்னோட நிலைமை தான் ரொம்ப மோசமாக போகுது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ நம்ம சி வேறு வந்து வெளியே போவாளா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின், எங்கடி போகிற அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு ஸ்பான்சர் பண்ணார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஒரு லெட்ரு, தேங்க்யூ லெட்ரு எழுதினேன், அதுதான் இப்போ நான் போயிட்டு மேடம் ஆர்டர் கிட்ட கொடுக்க போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்வா. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, ஓ அப்படியா, சரி சரி போ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பிரின்ஸிபல் ரூமுக்கு போவாங்களா. அந்த டைம் கரெக்டாக நம்ம சாய் வந்துட்டு வெளியே வருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? பிரின்ஸிபல் தான் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது வாங்கிட்டு போப்பான்னு சொல்லி, அதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பான். அதில் நம்ம சி எழுதின லெட்டரும் இருக்கும், மை கார்டியன் அப்படி சொல்லிட்டு நம்ம சி வந்துட்டு எழுதியிருப்பா. ஃபுல்லாக தெரிஞ்சிருக்காது, பட் ஆனால் அந்த லெட்டர் கவரில் அவள் தான் எழுதினான்னு நம்ம ஹீரோனுக்கு நல்லாவே தெரியுது. நம்ம ஹீரோயின் அதை பார்த்த உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓடி வந்துட்டு, முக்கியமான ஒரு விஷயம்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக சொல்லடி அப்படின்னு கேட்கும்போது, நான் வந்துட்டு சியோட ஸ்பான்சரை கண்டுபிடிச்சிட்டேன். நம்ம சிக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்படியே நம்ம ஹீரோட முகத்தை ஃப்ளாஷ் ஆகிட்டு போவோம். அதனால ஹீரோவாக இருக்குமோ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பாளா. சாய் தான் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சிக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணதை விட அவன் ஸ்பான்சர் பண்ணானா, ஹீரோ பண்ணலையா அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப கவலையாக இருக்கும். அவன் முகத்துலேயே அது நல்லாவே தெரியும். அதெல்லாம் வேறு நைட்டு போட்டு யோசிச்சுட்டே இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோயின் வேறு, என்னடி பண்ணுற அப்படின்னு வந்து கேட்பாங்களா. ஒன்றும் இல்லை, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து போயிடுவா. இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கம் போல் நம்ம சி என்ன பண்ணுறானே பார்த்துட்டு இருப்பாங்களா. சி வந்து பியானோ வாசிச்சுட்டு இருப்பா.
அப்போ கரெக்டாக மியூசிக் மேமும் வந்துருவாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்றது வெளியே இருக்க கேங்க்கு தெரியல. அதனால என்னடி பேசிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்பாங்களா, கரெக்டாக சி வந்துருவா. என்னடி ஆச்சு, எதாவது பிரச்சனையா? ஆமாண்டி, நான் வந்துட்டு ஆர்ட்ஸ் குரூப் இல்லாத பொண்ணு இல்லை, அதனால இனிமேல் எனக்கு பியானோலாம் வாசிக்கக்கூடாது, உனக்கு பியானோ வாசிக்கணுன்னா தனியாக வந்து கோர்ஸுக்கு பே பண்ணிவிட்டு வாசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்கடி. அதுதான் எனக்கு என்னன்னே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ எதுக்குடி கவலைப்படுற, சாய் தான் இருக்கார்ல, அவர் வந்து இதுக்கும் சேர்த்து ஃபீஸ் பே பண்ணுவார் அப்படின்ற மாதிரி என்ன சொல்லுவாங்க. அதுக்காக என்னடி போடி, அதை எப்படி நான் அவரை டிபெண்ட் பண்ண முடியும், அதெல்லாம் தேவையில்ல, ரொம்ப எக்ஸ்பென்ஸ் வேறு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்து பாங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அவனை ஓடி வந்து என்னாச்சு, நான் தான் சொன்னேன்லடா, மறக்காமல் போயிட்டு உங்கள் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி சீக்கு வந்துட்டு மியூசிக் கிளாஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவளுக்கு வந்து பியானோக்கு எக்ஸாமுக்காக ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு சரியா? ஆனால் உனக்கு எப்போ தெரியும் என் அண்ணன் தான் வந்து சீக்கு ஸ்பான்சர் பண்ணான்னு சொல்லிட்டு? அதை நான் வந்துட்டு 99.9% ஷியூராக சொல்வேன். ஏன்னா உங்கள் அண்ணன் தான் அந்த ஃபார்ம் வச்சுருந்தான், அதில் உனக்கு தேவையில்லை, நீ இப்போ சொல்கிற வேலையை மட்டும் பாடுறா. அவனும் எங்கள் அப்பா கிட்ட காசுலாம் கேட்டான், ஆனாலும் எங்கள் அப்பா காசு கொடுக்க மாட்டேதுன்னு சொன்னார். சரி, எனிவேஸ் கொடுத்துருப்பார் போல இருக்கு. சரி, ஓகே, நான் அது சொல்கிறேன், ஆனால் நீ இப்போ ஒன்று பண்ணலை, அது பார்க்கவே அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நெளிஞ்சிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு என்னடா பண்ணுற, சரி என்ன வேணால் பண்ணிட்டு போ, சொன்னதை மறக்காத, உங்கள் அண்ணன்கிட்ட போய் சொல்லிடணும் சரியா அப்படிலாம் சொல்லிட்டு இங்கே கிளாஸை காமிச்சா ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் அங்கங்கே ஓடி விளையாடிட்டு இருப்பாங்களா. அப்போ கரெக்டாக மேடம் வந்துடுவாங்க. குட் ஆஃப்டர்நூன் சொல்லுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே அசம்பிள் ஆகிடுவாங்களா. மேடம் வந்துட்டு சி மட்டும் தனியாக கூப்பிட்டுட்டு, இந்தாம்மா இது வந்துட்டு உன்னோட ஸ்பான்சர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதில் வந்து பியானோ புக்ஸ்லாம் இருக்குமா. ஆமாம்மா, அவர் தான் வந்துட்டு உனக்கு பியானோ எக்ஸாமுக்காக காசை கட்டியிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சீக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும். அவள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துட்டு இருப்பாளா. அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு கண்ணால் பார்ப்பா. நம்ம ஹீரோயின் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த புக்கை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம சி வந்துட்டு பெருசாக சந்தேகம்லாம் படுறதில்ல, அந்த புக்கே சந்தோஷமாக பார்த்துட்ருப்பா. அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பார்க்க வந்திருக்காங்க வழக்கம் போல். அவர் வந்துட்டு பியானோ வாசிச்சுட்டு இருப்பாரு, அதை நம்ம ஹீரோயின் ரசித்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்க்காமலே அவர் என்ன சொல்லுவார்னா, நீ என்ன பண்ணியிருக்க, நான் எத்தனை வாட்டி உங்ககிட்ட வரக்கூடாது சொல்லியிருக்கேன். அது எப்பவுமே நீங்கள் சொல்கிறது அங்கிள், சரி ஓகே, நான் வந்துட்டு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ கரெக்டாக அந்த பேரி அங்கிள் வந்துட்டு லஸ்ஸி இதாம்மா உனக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாரா. எவ்வளோ ஸ்வீட் அங்கிள் நீங்கள் அப்படி சொல்லிட்டு அந்த லஸ்ஸியை வாங்கிட்டு அப்படின்னு போயிடுவாங்க. எங்கள் ஹீரோ வந்துட்டு எதுக்காக வந்தேன் அப்படின்னு கேட்பாரு. அதுவா, இந்த சாட்டர்டே என்னையும் சிவியை கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போக முடியுமா, ஏன்னா அவள் வந்துட்டு மிஸ்டர் சாய்க்கு கிஃப்ட் வாங்கணும், அதுக்காக. என்னது, சாய்க்கு கிஃப்ட் வாங்கணுமா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அதை பற்றிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி. அதுவும் இந்த சின்ன வயசில் நீங்கள் 2 பேரும் வந்துட்டு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் பேசக்கூடாது, புரியுதா? என்ன அங்கிள் நீங்கள் சும்மாவே எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் சொல்கிறேன். சாய் தான் வந்துட்டு சியோட ஸ்பான்சர், அவர் தான் கார்டியனாக இருக்கார் இப்போ அவளுக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இது எப்போ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்புறம் நம்ம சாய் வந்துட்டு நம்ம ஹீரோ பார்க்க வந்துருப்பா. நீங்கள் ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களா நம்ம வெளியே போகிறதுக்கு? இல்லை, நீயே சொல்லு எங்கே போகலான்னு. அப்படின்னா சரி, அந்த ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் அங்கே போகலாம். ஓகே, சரி வாங்க போகலாம். வெயிட் பண்ணுமா, இன்னும் 2 பேர் வரணும். இன்னும் 2 பேரா அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகும் போதே நம்ம ஹீரோயினும் சியும் வருவாங்க. அவங்கள பார்த்தோன்னே இவங்க எதுக்கு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் சீக்கும் வந்துட்டு ஸ்ட்ரீட்டில் இருக்க ஆர்ட்ஸ்லாம் வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, சரி நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்களா அங்கிள்? அதெல்லாம் இல்லை, ரெஸ்டாரண்ட் தான் போகணும். அப்படியா, அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்டு ஃபஸ்ட்டு போயிடலாம், அப்புறமேட்டு நம்ம போயிட்டு ஆர்ட்டெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போயிடுவாங்களா. நம்ம சாய்க்கு தான் இங்கே ரொம்ப கடுப்பாக இருக்கும். நம்ம ஹீரோ வேறு, சாய் நீ வரியா அப்படின்னு கூப்பிட்டோன்னே சாய்க்கு எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டுருப்பா. அப்புறம் என்ன, எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது, ஸ்ட்ரீட்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்களா. அப்போ நம்ம சி மட்டும் தனியாக வந்துட்டு ஏதோ ஒரு கடையில் ஏதோ பார்த்துட்ருப்பா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, என்ன ஆச்சு உனக்கு அது பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு பிடிச்சவங்களுக்கு எம்ப்ராய்டரி பண்ணி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மீன் பண்ணி தான் சொல்லுவாள். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்துட்டு இப்போ அவள் சாய்க்கு தானே கிஃப்ட் கொடுக்க போகிறா, ஸோ அதனால் சாய் தான் சொல்கிறாளோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பாரு. ஆனாலும் என்ன சொல்லுவார்னா, நான் வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட பேசினேம்மா, அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நீ வந்துட்டு இந்த ஸ்கூல்லே ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணுறது நினச்சா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு புரியுது சார், ப்ளஸ் வந்துட்டு நீ தான் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், புரியுதா? கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம சி வந்துட்டு அவள் செஞ்ச கிஃப்ட்டை இங்கே நம்ம சாய்க்கு தான் கொடுக்க வந்திருக்கா. அதை பார்த்துட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம், இதெல்லாம் பார்க்கும்போது ட்ராமாவில் பார்க்குற மாதிரியே இருக்குடி, நம்ம தான் அந்த ஃபீமேல் லீடரோட ஃப்ரெண்ட்ஸில் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சி உள்ளே போனவா அந்த கிஃப்ட் எடுத்து வைக்கிறான். அதை பார்த்துட்டு அவர், எனக்கா, எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம சி,
அதாவது நீங்கள் எனக்கு ஸ்பான்சர் பண்ணீங்க இல்லைங்களா நான் படிக்கிறதுக்காக, அதுக்காக தான். ஆக்சுவலி இது நான் ஒரு சின்ன ப்ரெசென்ட்டை தான் கொடுக்குறேன். நாளை பின்ன உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் ஆனாலும் பண்ணுவேன். அந்த ஸ்பான்சர்ஷிப் மணியும் கூட நான் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படிலாம் சொல்லுவா. ஆனால் இங்கே அவர் சிரிச்சுட்டு என்ன சொல்லுவார்னா, ஆக்சுவலி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினச்சேன். நான் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே ஒருத்தவங்க ஆல்ரெடி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அப்படியா? யார் பண்ணது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும் தான். பட் ஆனாலும் வந்துட்டு நம்ப அத பத்தி சொல்ல வேண்டாமே. ஏன்னா அவரே வந்துட்டு அத எக்ஸ்போஸ் பண்ண விருப்பப்படல. அவர் என்னைக்காவது உன்கிட்ட சொல்லணும்னு நெனச்சாருன்னா, அவரே வந்து சொல்வாரு. அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த கிஃப்ட்ட என்னால ஏத்துக்க முடியாது. அப்படி சொல்லி குடுப்பாரு. இல்ல, இல்ல. இந்த கிஃப்ட்ட நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா நான் தான் ஸ்பான்சர் பண்ணலையே. ஆ பரவால்ல. ஆனா நீங்க எனக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு நெனச்சீங்க இல்லையா? ப்ளஸ் இந்த கிஃப்ட்டும் நான் உங்களுக்காக தான் செஞ்சேன். நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி சொல்லி குடுப்பா. இவருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவளை வேற இவருக்கு ரொம்ப பிடிக்குமா, ஸோ அதனால் சிரிச்சுக்கிட்டே அந்த கிஃப்ட்டை வாங்கிப்பார். அப்படி அந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்துட்டு சிஎஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். இவங்க சாய் அப்படின்னும் ப்ளஸ் வந்துட்டு அவங்க ஃபேமிலி நேமும் சேர்த்து போட்டிருக்கோம். அப்போ இவன் வேற வந்துட்டு அவனை மரியாதையாகவே பேசிகிட்டு இருப்பாளா. அதை பார்த்துட்டு இவன் இல்லை இல்லை நீ என்னை சாய்னே கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவளும் வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் ஓகே அப்படின்னு மட்டும் சொல்லுவாள். அவள் சொன்ன ஓகேக்கே இவன் அப்படி வெக்கப்பட்டு பார்த்துட்ருக்கான் அவளை. இங்கே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாய் இல்லைன்னா வேற யாராக இருக்கும்? அதெல்லாம் எனக்கு தெரியல. என்னவா இருந்தாலும் ரைட் டைமில் எனக்கு வந்துட்டு அவரை பார்க்கறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. ரைட் டைமா? அப்படின்னா வெயிட் பண்ணணுமா? ஆமாம், வெயிட் பண்ணி தானே ஆகணும். வெயிட்டிங்கா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காதே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்க இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு எல்லா டாக்குமெண்ட்ஸும் தொலை தொலை பார்ப்பாங்களா. அப்போது ஒரு பேப்பர் கண்ணில் பட்டுரும். இது பார்த்துட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து வைப்பார். அங்கிள் நீங்களா அப்படின்னு கேட்பா. ஸோ நம்ம ஹீரோ தான் வந்துட்டு சீக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். ஆக்சுவலி இந்த எபிசோட் வந்துட்டு ரொம்ப சோகமாகவே கொண்டு போயிட்டாங்க. நம்ம சியை வந்துட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கு நிறுத்திட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் அட்மோஸ்ட் சீக்கிரமாக பார்க்கலாம். அது தென் ஸ்டே டியூ.